அதிமுகவில் பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவுக்கு இடமில்லை என்று எடப்பாடி கே. பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது ஒரு முக்கிய அரசியல் திருப்பமாக பார்க்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடனான சந்திப்புக்கு பிறகு டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த முடிவை உறுதிப்படுத்தினார். இந்த சந்திப்பு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இது அதிமுகவின் எதிர்கால அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு புதிய திசையை வகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் நோக்கர்கள் இந்த முடிவை உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். அதிமுகவில் நீண்ட காலமாக நிலவி வந்த உட்கட்சி பூசல்களின் பின்னணியில் இந்த முடிவு முக்கியத்துவம் பெறுகிறது. குறிப்பாக ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட தலைமை போட்டி மற்றும் அதிகார போராட்டங்களின் தொடர்ச்சியாக இது பார்க்கப்படுகிறது. பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆகியோர் ஏற்கனவே கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்கள். அவர்களின் நீக்கம் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் அமைந்தது. அதிமுகவின் பொதுக்குழு கூட்டங்களில் எடுக்கப்பட்ட முடிவுகள் மூலம் அவர்கள் நீக்கப்பட்டனர். இந்த முடிவுகள் கட்சியின் சட்ட விதிகளின்படி எடுக்கப்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பு தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. வரவிருக்கும் தேர்தல்களை முன்னிட்டு இந்த அரசியல் நகர்வுகள் மிகுந்த கவனத்தை பெற்றுள்ளன. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல்களில் இதன் தாக்கம் எப்படி இருக்கும் என்பது குறித்து அரசியல் வட்டாரத்தில் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. கட்சியின் தலைமை பொறுப்பை எடப்பாடி பழனிசாமி முழுமையாக கைப்பற்றிய பிறகு இந்த நிலைப்பாடு மேலும் வலுப்பெற்றுள்ளது. அவர் கட்சியின் ஒற்றை தலைமையாக உருவெடுத்து தனது அதிகாரத்தை நிலைநாட்டியுள்ளார். டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி நடத்திய சந்திப்பு தேசிய அளவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பு தமிழக அரசியல் நிலவரம் மற்றும் கூட்டணி வியூகங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் கூட்டணி வியூகங்கள் மற்றும் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக பேசப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக பாஜகவுடனான கூட்டணி உறவை வலுப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவுக்கு அதிமுகவில் இடமில்லை என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார். அவரது இந்த அறிவிப்பு கட்சி நிலைப்பாட்டை மேலும் தெளிவுபடுத்தியுள்ளது. அவர் அதிமுகவில் பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவுக்கு எந்தவித தொடர்பும் இல்லை, அவர்கள் கட்சியில் இல்லை என்று திட்டவட்டமாக கூறினார். இந்த வார்த்தைகள் அதிமுகவின் எதிர்கால அரசியல் பாதையை வரையறுப்பதாக அமைந்துள்ளன. இந்த சந்திப்பு தமிழக அரசியல் சூழல் குறித்து விவாதிக்கவே தவிர தொகுதி பங்கீடு குறித்து அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இது கூட்டணி பேச்சுவார்த்தைகளில் அதிமுகவின் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது. அமித் ஷாவுடனான பேச்சுவார்த்தையில் தமிழகத்தில் பாஜகவின் பங்கு மற்றும் கூட்டணி பலப்படுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவின் முக்கியத்துவம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த உறுதியான நிலைப்பாடு கட்சியின் ஒற்றுமை மற்றும் வரவிருக்கும் தேர்தல்களில் அதன் வெற்றி வாய்ப்புகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது அதிமுகவின் எதிர்கால அரசியல் வியூகங்களுக்கு ஒரு அடித்தளமாக அமையும். இந்த முடிவு அதிமுகவை பலப்படுத்தும் என்று ஒரு தரப்பினர் கருதுகின்றனர். இது கட்சிக்குள் நிலவி வந்த குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒருமித்த தலைமைக்கு வழிவகுக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். மறுபுறம் இது கட்சிக்குள் மேலும் பிளவுகளை ஏற்படுத்தி பலவீனப்படுத்தும் என்றும் சிலர் அஞ்சுகின்றனர். பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலா ஆதரவாளர்கள் மத்தியில் இது அதிருப்தியை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்படுகிறது. பாஜகவுடனான கூட்டணியில் இந்த முடிவு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதும் முக்கிய கேள்வியாக உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவின் நிலைப்பாடு மற்றும் அதன் எதிர்கால உறவுகள் குறித்து பல கேள்விகள் எழுந்துள்ளன. 2026 சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவின் எதிர்காலம் இந்த முடிவுகளை பொறுத்தே அமையும். இந்த அறிவிப்பு கட்சியின் தேர்தல் வியூகங்களில் ஒரு முக்கிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
ஓ பன்னீர்செல்வம் மற்றும் சசிகலாவின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பதும் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. அவர்கள் தனித்து செயல்படுவார்களா அல்லது வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பார்களா என்பது குறித்து அரசியல் வட்டாரத்தில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. டிடிவி தினகரனின் அலுமல்முக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் விவாதிக்கப்படுகின்றன. இது தமிழக அரசியல் களத்தில் புதிய கூட்டணி சமன்பாடுகளை உருவாக்கலாம். எடப்பாடி பழனிசாமியின் இந்த அறிவிப்பு தமிழக அரசியல் களத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இது அதிமுகவின் எதிர்கால அரசியல் பாதையை தீர்மானிக்கும் ஒரு முக்கிய தருணமாகும். அதிமுகவின் எதிர்காலம் மற்றும் தமிழக அரசியல் குறித்து அடுத்த கட்ட நகர்வுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்த அரசியல் மாற்றங்கள் தமிழகத்தின் எதிர்காலத்தை எவ்வாறு வடிவமைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மேலும் செய்திகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள். தமிழக அரசியல் குறித்து அனைத்து முக்கிய தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள்.